செப்டம்பர் 21 அன்று நிகழும் சூரிய கிரகணம் மேஷம் உட்பட 4 ராசிக்கு எச்சரிக்கை. காரணம் என்ன தெரியுமா? நடப்பு 2025ஆம் ஆண்டின் இறுதி சூரிய கிரகணம் வரும் செப்டம்பர் 21, 2025 ஞாயிறு அன்று மகாலய அமாவாஸ்ய தினத்தில் நிகழ்கிறது. கன்னி ராசியில் நிகழும் இந்த கிரகணம் சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் இடையே வலிமையான சமசப்த யோகத்தை உண்டாக்குகிறது. இவ்விரு கிரகங்களும் தங்கள் 7வது பார்வையை ஒன்றையொன்று எதிர்நோக்கி வெளிப்படுத்தும் நிலையில் சூரியனுக்கும் சனிக்கும் இடையே உண்டாகும் இந்த உறவு அவ்வளவு நல்லதாக கருதப்படவில்லை. அந்த வகையில் கிரகணத்தன்று உண்டாகும் இந்த யோகம் மேஷம் உட்பட 4 ராசியினரின் வாழ்க்கையில் எதிர்மறையான பலன்களை கொண்டு வரலாம் என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். எதிர்வரும் சூரிய கிரகணம் ஆனது உலகின் பல்வேறு பகுதியில் தென்படும் என நிபுணர்கள் குறிப்பிடும் நிலையில் இந்த கிரகணத்தின் தாக்கம் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசியினரின் ஜாதகத்திலும் பிரதிபலிக்கும் என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். குறித்த இந்த கிரகணத்தின் போது சூரியனை மறைத்து கேது ஆதிக்கம் செய்ய மேஷம், சிம்மம் உட்பட 4 ராசியினருக்கு மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையை கொண்டு வருவதாக நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். குறிப்பாக தொழில் வாழ்க்கையில் பெரும் பின்னடைவு காணும் ஒரு காலமாக இது இருக்கும் எனவும் முன்னெச்சரிக்கையாக இருப்பதன் மூலம் இந்த பிரச்சினைகளை தவிர்க்கலாம் எனவும் நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். மேஷம் கடுமையான நிதி நெருக்கடி உண்டாகும். கன்னி ராசியில் நிகழும் இந்த சூரிய கிரகணம் மேஷ ராசியினரின் ஜாதகத்தில் 6வது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வருகிறது. குறித்த இந்த காலத்தில் சனி பகவான் மேஷ ராசியினரை கடந்து செல்ல மேஷ ராசியினர் கடுமையான பின்விளைவுகளை சந்திக்கின்றனர். தொழில் வாழ்க்கை மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் கடுமையான பாதிப்புகளை சந்திப்பார்கள். தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரையில் நிலத்தில் உலோகம் சார்ந்த பொருட்களில் செய்து வைத்த முதலீடுகள் நட்டத்தை உண்டாக்கும், உங்கள் சேமிப்புகளை பாதிக்கும். தொழில் விரிவாக்கம் தொடர்பான முயற்சிகளும் தோல்வியில் முடியும். குடும்ப வாழ்க்கையில் செலவுகள் அதிகரிக்கும், உங்கள் தேவைக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். கடுமையான நிதி நெருக்கடி உண்டாகி உங்கள் மனவேதனைகளை அதிகரிக்கும். வாழ்க்கை முன்னர் இருந்ததைக் காட்டிலும் மோசமாக மாறும். எனவே முன்னெச்சரிக்கையாக இருங்கள். சிம்மம் உடல் நல பிரச்சனைகள் உண்டாகும். சிம்ம ராசியினரின் ஜாதகத்தில் 2வது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் இந்த சூரிய கிரகணம் ஆனது அவர்களின் உடல் நலன் சார்ந்த பிரச்சினைகளை அதிகரிக்கிறது. குறிப்பாக நீரிழிவு உள்ளிட்ட நாள்பட்ட நோய் பிரச்சினையால் அவதிப்பட்டு வரும் நபர்கள் வீட்டிற்கும் மருத்துவமனைக்கும் இடையே அதிகம் பயணிப்பார்கள். மருத்துவ செலவுகளும் அதிகரிக்கும். செலவுகளுக்கு ஏற்ற பலன் கிடைப்பதிலும் சிரமங்கள் நீடிக்கும். இதனிடையே தொழில் வாழ்க்கையில் எண்ணற்ற பிரச்சினைகள் உண்டாகும். தொழில் போட்டிகள் அதிகரிக்க வியாபாரத்தில் போதுமான வருமானம் இன்றி தவிப்பீர்கள். எதிர்வரும் செலவுகளை எப்படி சமாளிப்பது என அறியாமல் குழம்பி தவிப்பீர்கள். பெற்றோருடன் உங்கள் உறவு மோசமாக மாறும். அலுவலக பணி மேற்கொண்டு வரும் நபர்கள் தங்கள் பணியில் திருப்தி இல்லாமல் பணி மாற்றத்தை விரும்புவார்கள். கன்னி உறவுகள் மத்தியில் மனஸ்தாபத்தை உண்டாக்கும். கன்னி ராசியினரின் வாழ்க்கையில் இந்த கிரகணமானது கலவையான பலன்களை அளிக்கும். கன்னி ராசியில் இந்த கிரகணம் நிகழும் நிலையிலும் கன்னி ராசியே ஆளும் புதன் கிரகத்தின் சஞ்சாரமும் குறித்த இந்த காலத்தில் நிகழ நன்மை தீமை என இரண்டும் கலந்த பலன்களை இந்த கன்னி ராசியினர் பெறுவார்கள். கிரகணத்தின் தாக்கம் கன்னி ராசியினரின் குடும்ப வாழ்க்கையில் எதிர்மறை தாக்கத்தை உண்டாக்கும். குறிப்பாக காதல் வாழ்க்கையில் பிரச்சினைகளை அதிகரிக்கும். காதலன் காதலி இடையே பேச்சுவார்த்தைகள் குறையும். திருமணம் முடித்த நபர்கள் வீட்டில் 3ஆம் நபரின் தலையீடு அதிகரிக்கும். நெருங்கிய உறவுக்கு கைமாற்றாக நீங்கள் கொடுத்த பணம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் காணப்படும் மன அமைதியை பாழாக்கும். எனவே எச்சரிக்கையாக இருங்கள். பதற்றத்தை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். குறித்த இந்த காலகட்டத்தில அவசர முடிவுகள் ஏதும் எடுப்பது கூடாது. குறிப்பாக பண விஷயத்தில் ஆழ சிந்தித்து அதன் பின்னர் முடிவு செய்யுங்கள். கும்பம் உழைப்புக்கு உரிய பலன் கிடைக்காது. கும்ப ராசியினரின் ஜாதகத்தில் 8வது வீட்டில் தாக்கத்தை உண்டாக்கும் இந்த சூரிய கிரகணம் ஆனது அவர்களை கடின உழைப்பாளியாக மாற்றும்.
பணியிடத்தில் காணப்படும் சவால்களை தங்கள் தனித்திறமையால் சமாளிப்பார்கள். இருப்பினும் அதற்கான பலன் கிடைக்காது உற்சாகத்தை இழப்பார்கள். அடுத்து என்ன செய்வது எனத் தெரியாது குழம்பி தவிப்பார்கள். தொழில் வாழ்க்கையில் சவால்கள் அதிகரிக்கும் அதே நேரம் குடும்ப வாழ்க்கையிலும் நிதி சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிக்கும். வீட்டில் இருக்கும் பெரியவர்களின் உடல் நலனில் உண்டாகும் பிரச்சனைகள் மருத்துவ செலவுகளை அதிகரிப்பதோடு உங்கள் கையிருப்பை முழுவதுமாக குறைக்கும். வீட்டிலும் பணியிடத்திலும் எதிரிகளை அதிகம் சம்பாதிப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளும் உண்டாகும். குறிப்பாக குடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் உண்டாகும். எனவே எச்சரிக்கையாக இருங்கள். கும்ப ராசி கொண்ட மாணவர்கள் தங்கள் கல்வி விஷயத்தில் பின்னடைவு காணலாம். எதிர்வரும் பள்ளி தேர்வுகளில் குறைந்த மதிப்பெண் பெறலாம் அல்லது தேர்வில் தோல்வியடையலாம். இருப்பினும் மனதை தளரவிடாது தன்னம்பிக்கையுடன் முயற்சிக்க அடுத்த தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறலாம் என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர்.